முதலில் இந்த மேற்கு வங்க மாநிலத்தில் மம்தாவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்த வாக்குக்கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரை கடுமையான போட்டி நான் இல்லைன்னு சொல்லல. காங்கிரஸ் கூட்டணி இருந்ததுன்னா அவர்களால் கொஞ்சம் வெற்றி பெற்றிருக்க முடியும். அதை விட நம்ம ஒரு மைனஸ் பாயிண்ட் நீங்களே சொன்ன மாதிரி ஹுமாயூன் என்பவர் டிஎம்சிலிருந்து வெளியே வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே முஸ்லீம் வாக்குகள் மிக அதிகமாக 30லேருந்து 40 விழுக்காடு முஸ்லீம் வாக்குகள் இருக்குது. அதுதான் மம்தாவுக்கு இதுவரை ஆதரவாக இருந்துச்சு. அந்த வாக்குகளை மஜ்லிஸ் கட்சியும் ஹுமாயூன் பிரிக்கிறதுனால கருத்து கணிப்பில் ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம். ஆனால் இது எது எப்படி இருந்தாலும் மம்தா அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது. என்ன காரணம்னா அந்த மக்கள் வந்து மம்தா பானர்ஜி மீது அவ்வளவு பேரன்பு கொண்டு இருக்கிறார்கள். மக்களோடு மக்களாக 15 வருஷம் மம்தா பானர்ஜி இருக்கிறாரு. 3 முறை ஆட்சியில் இருந்தனால ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கூட ஏற்பட்டுக்கலாம். நீங்க சொன்னீங்க 15 வருஷம் மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சியில் இருக்கனால வாய்ப்பு அவங்க எதிராக போக வாய்ப்பு இருக்குன்னு இல்ல. ஜோதிபாஸ் அவர்கள் 27 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்து அந்த மக்கள் அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யார் பிடித்தமானவர்களோ அவர் கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த வகையில் மம்தாவுக்கு வெற்றி இருக்கு, வாய்ப்பு இருக்கு.